Hi my dear friends and cuties. இன்னைக்கு நம்ம சேனல்ல woollen thread வச்சு ஒரு டிஃபரண்டான wall hanging எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல giveaway நடந்துட்டு இருக்கு. லிங்க் description-ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. நேத்து விடுகதைக்கான ஆன்சர் வந்து தாத்தா பையன் பேரன். இதுதான் ஆன்சர். நிறைய பேர் கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிருந்தீங்க. அதை நான் லாஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்ல வந்து ஒரு ரிங் எடுத்துர்க்கேன். அதை வந்து இது மாதிரி ரெட் கலர் த்ரெட்டை வச்சு ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக சுற்றிக்கலாம். இது வந்து மேக்ராமி செய்வாங்கள்ல, அதோட பேஸ் தான் இந்த ஹார்ட்டு. நான் வந்து அதை வச்சு மேக்ராமி வந்து பண்ணாமல் நான் வந்து உள்ளன் த்ரெட்டை வச்சு சும்மா டெக்கரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இது மாதிரி நெருக்கமாக இந்த ரெட் கலர் த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக சுற்றிட்டே வரணும். நல்லா நெருக்கமாக சுற்றுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த ஹார்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ரெட் கலர் த்ரெட்டை வச்சு சுற்றிடலாம். நான் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி வந்து உள்ளன் த்ரெட்டு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரிங் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த ரிங் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ட்போர்டில் கூட ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் ரெட் கலர் த்ரெட்டில் இந்த 3 விரலில் வந்து 20 ரவுண்ட் வந்து சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது மாதிரி நம்ம 5 செய்ய போகிறோம். அது எல்லாமே வந்து ஒரே சைஸாக இருக்கும், ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவுண்ட் பண்ணிக்கிட்டே செய்யுங்க. 20 ரவுண்ட் நான் சுற்றிருக்கேன். இப்போ வந்து மேலே மட்டும் ஃபுல்லாக நல்லா ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அதை வந்து நல்லா முடிச்சு போட்டுக்கலாம். நார்மலாக நீங்கள் பூ கட்ட தெரிஞ்சதுன்னா பூ கட்டுற மாதிரி வந்து இப்படி கட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குட்டியாக நூல் கட் பண்ணி அதை வந்து கட்டிக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுறேன். இப்போது கீழே இருக்குல்ல, நம்ம மடிச்சிருக்குல்ல, அந்த த்ரெட்டை வந்து ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது கீழே வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட்டையும் கட் பண்ணிடுறேன். இப்போது அடுத்தது வந்து அதே மாதிரி நம்ம ரெட் கலர் த்ரெட்டை வச்சு ஒரு ஃப்ளவர் வந்து செய்ய போகிறோம். அதுக்கும் அதே போல் நான் வந்து 3 விரலில் 20 ரவுண்ட்ஸ் தான் சுற்ற போகிறேன். இதுக்கும் 20 ரவுண்ட் தான் சுற்றணும். நம்ம வந்து போன டைம் வந்து மேலே எண்டில் மட்டும் சுற்றணும். இதுக்கு வந்து 20 ரவுண்ட் சுற்றி முடித்ததுக்கப்புறம் சென்டரில் நல்லா சுற்றிட்டு வந்து முடிச்சு போட்டுக்கலாம். இதுக்கும் வந்து பூ கட்டுற மாதிரி தான் நான் கட்டியிருக்கேன். உங்களுக்கு பூ கட்ட தெரியாது அப்படின்னா சின்னதாக நூல் கட் பண்ணி நீங்கள் வந்து இறுக்கமாக முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கட் பண்ணி விட்டுடலாம். நமக்கு வந்து பூ எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ பெருசு வந்து நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு மொத்தமான அட்டையில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணனதும் அது வந்து பூ மாதிரி இருக்குல்ல, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க கார்ட்போர்டு இல்லை அட்டையோ அது மேலே வச்சு அந்த கரெக்டாக அந்த ரவுண்டுக்கே நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ தான் பூ மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இது வந்து எதுக்காக நம்ம வந்து இப்போ கார்ட்போர்ட்லேயோ இல்லை அட்டையிலையோ வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து அந்த ஃப்ளவர் வந்து ஒரே ஈவனாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக கையிலேயே வந்து சுற்றி கட் பண்ணால் அந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வராது. அதுக்காக வந்து நம்ம இப்படி கட் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து கிடச்சிருச்சு. இப்போ இது மாதிரி நமக்கு நிறைய தேவைப்படும்ல, அதனால் நான் க்ரீன் கலரில் கொஞ்சம் ரெட் கலரில் கொஞ்சம் இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஃப்ளவரும் அதே மாதிரி க்ரீன் கலரில் கொஞ்சம் ரெட் கலரில் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து இந்த ஹார்ட்டில் வந்து இதெல்லாம் எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து க்ளூ போட்டு ஒட்டாமல் இது மாதிரி நான் வந்து கையிலையே வந்து முடிச்சு போட்டுக்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்து க்ளூவே யூஸ் பண்ணாமவே இந்த கிராஃப்ட் வந்து நம்ம செய்யலாம். இது மாதிரி இப்போ கொஞ்சம் தூரம் விட்டுட்டு நான் கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி அதே மாதிரி இன்னொரு முடிச்சு போட்டுக்கிறேன் க்ரீன் கலர் த்ரெட்டை. அது வந்து இதை விட கொஞ்சம் நீளமாக, முன்னே நம்ம கட் பண்ணோம்ல அந்த த்ரெட்டை விட இன்னும் கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணணும். இப்போ அதே போல் சென்டரில் அதே மாதிரி க்ரீன் கலர் த்ரெட்டை வச்சு நல்லா வந்து முடிச்சு போட்டுட்டு ரெண்டாவதாக கட்டணும்ல அதை விட இன்னும் கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணணும். இப்போ இந்த சைடு 2 இருக்குல்ல, அதே போல் அந்த சைடு 2 கட்டணும். இப்போ எக்ஸ்ட்ரா மேலே இருக்குல்ல அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளோட கயிறெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல கீழே வைக்கிறதுக்காக அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் ரெட் கலர்னு மாற்றி நான் வச்சிடுறேன். இதை வந்து நீங்கள் ஊசி நூல் கோர்த்து கட்டிக்கலாம். நான் வந்து சும்மா க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிடுறேன்.
நீங்கள் க்ளூவே யூஸ் பண்ணாமல் இதை செய்யலாம். அதுக்காக வந்து அந்த கயிறில் அந்த இது சென்டரில் கோர்த்து நீங்கள் ஈஸியாக கட்டிக்கலாம். அது ரொம்ப ஈஸி, இன்னும் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே போல் வந்து நான் எல்லா இதையுமே வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்று வந்து ஒட்டிடுறேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர் மாற்றி ரெட் ஒரு இதில் க்ரீன் ஒரு இதில் வச்சுருக்கேன். ஒரே கலரில் பண்ணால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் கலரில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கலர் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ரெட் கலருக்கு பதிலாக வேறு கலர், க்ரீன் கலருக்கு பதிலாக வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே க்ரீன் கலர் வச்சுருக்க இடத்துல வந்து ரெட் கலர் பூவும், ரெட் கலர் வச்சுருக்க இடத்துல க்ரீன் கலர் பூவும் நான் வந்து வைக்கிறேன். அதே போல் மேலேயும் ஒரு ரெட்டு ஒரு க்ரீன், ஒரு ரெட்டு ஒரு க்ரீனும் வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாத்தையுமே வந்து நம்ம ஒட்டி முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுது வந்து ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து சின்னதாக ஒரு கிளிட்டர் ஷீட்டில் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நான் மேலே ஒட்டிடுறேன். அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் இருக்குல்ல அதை வந்து அங்கே வச்சிடுறேன். இப்போ வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக வந்து ஒரு த்ரெட்டை வந்து நாட் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து பின்னாடி சைடு வந்து அப்படியே ஒட்டிடலாம். இந்த ஹார்ட்டுமே வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒட்டணும்னு இல்லை, கொஞ்சமாக ஊசியில் வந்து நூல் கோர்த்துட்டு அதை அப்படியே வந்து கட்டிடலாம். அதுவும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஹார்ட்டை வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஹார்ட் மேலே வச்சிட்றேன். அவ்வளோதான், நம்ம வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி வந்து நான் ஆன்சர் கரெக்டாக சொன்னவங்களோட நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஏன் வந்து சொல்லலை அப்படின்னா நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால தான் வந்து நேம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நோட் பண்ணி இது மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.